இங்கே நாட்டில் நிறைய பேருக்கு நாட்டை ஆள்றவங்களுக்கே எதுவும் தெரியறதில்ல. அப்போ அதை போய் பேசிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. புரியுதா? அது சரி. இந்த வக்பு நில இது இருக்கலாம் ஆக்கிரமிப்பு, அதை பற்றி சொல்கிறாங்கல்ல, வக்பு வாரிய சட்டம் கொண்டு வர்றாங்கல்ல, அந்த சட்டத்தை கொண்டு வர்றவங்ககிட்ட தான் எதுக்காகன்னு சொல்லி விலைக்கு கொஞ்சம் நேரம் பேச சொல்லுங்களேன். சும்மா அது இங்கே வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக சிந்திப்பது, அதற்கான செயல்பாடுகளை முன்வைப்பதை தவிர அதுக்கு கோட்பாடும் இல்லை, கொள்கையும் இல்லை. நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ மக்களின் நலனை பற்றியோ அதில் அது சிந்திக்காது. அப்படி சிந்திக்கிறதா இருந்தால் இது தேவைப்படாது. ஒன்று தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன், நாட்டை மக்களை நேசிக்கிறவனுக்கு சாதி மதத்தை பற்றி சாமியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது. சாதி மதம் கடவுளை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கணும். நாட்டையும் மக்களையும் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இதை சொன்னாலே மக்களுக்கு வந்து இது ஒரு போதை. அது மார்க்ஸு எல்லாம் சொல்றாரு பாருங்க. இது என்ன சொல்றாருன்னா, கள்ளு சாராயமெல்லாம் குடிச்சாதான் இந்த மாதிரி இதெல்லாம் போதை ஏறும். ஆனால் சாதி மதம் கடவுளை சொன்னவனே ஏறிடும். அது படுத்து எந்திரிச்சா போதை தெளிஞ்சிரும். ஆனால் இது செத்து பாடையில் போனாலும் தெரியாது. ஏன்னா அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இது பேராபத்தான போதை. அந்த போதை இருக்கிற வரை இவர்களுக்கு அரசியல் செய்வது எளிதாக இருக்கு. கோரிக்கை உங்களுக்கு தெரியுமில்ல, கல் வந்து கலப்படம்ட்டாங்க. இது புதிய கண்டுபிடிப்பாக இருக்குது. பதநீரை இறக்கி 2 நாள் அப்படியே வச்சா கெட்டு போய் இது கல்லாக மாறுதுன்றாங்க. நம்மெல்லாம் என்ன அந்த பனைமரத்தில் தூக்கில் தொங்க முடியாது, நம்ம மட்டை ரொம்ப உயரமாக இருக்குல்ல, தூக்கில் ஏன் சாகலாம். இப்படியெல்லாம் ஒரு ஐயா பொன்முடியா ஆசிரியராக இருந்தார், பேராசிரியராக இருந்தாங்கிறாங்க. சரி, அவருக்கு தெரியல, ஐயா சபாநாயகர் அப்பாவுக்கும் தெரியலையா? கல் கலப்படம். சரி, நீங்கள் கலப்படம். அப்போ நீங்கள் விற்கிற அந்த பிராண்டி விஸ்கிலாம் அப்படியே தீர்த்தம், கோயில் தீர்த்தம் இல்லையா, புனித நீர் இல்லையா, அதில் எதிலும் கலப்படம் இல்லை. உலகத்திலே தூய நீர் வந்து அப்படியே நேரடியாக கலப்படம் இல்லாத ஒரு மதுன்னா, அது மதுன்னு சொல்லக்கூடாது, மூலிகை சாறு. அது பனம்பால் தென்னம்பால், அது கலப்படம் இல்லாத ஒன்று. அதில் சுண்ணாம்பு தேய்ச்சாதான் அது பதநீராகவே மாறும். இந்த அடிப்படையோட தெரியாம நீங்க எப்படி இவ்வளவு ஒரு உயரத்துக்கு வந்தீங்க சொல்லுங்க? கல்லு குடிச்சு செத்தவன் எத்தனை பேரு சொல்லு, சொத்தம் விட்டன் வித்தனம் எத்தனை பேரு சொல்லு, ஒரு பட்டியல் சொல்லு. கல்லு உணவின் ஒரு பகுதின்னு தான் அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது.